கடைசி என்னடா செய்வீங்க? கேரக்டர் அசாசினேட் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் நீங்க அதை தான்டா செய்வீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் ஒருத்தனை வீழ்த்த முடியல, அவனை சாதி வெறின்னு சொல்லி முத்திரை குத்த முடியல, அவன் வந்து நம்ம இனத்துக்கு துரோகி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்த முடியல, இது எதுவுமே செய்ய முடியலனா அவனுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். காமராஜர் அவர்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க தெரியுமா? காமராஜர் சிகரெட் ஊதுவாரு, மறைப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. மக்கள் ஏத்துக்கலையே. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த தனியார் ஸ்கூலுக்கு தான் போவாரு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவர் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட உண்மையான ஆத்மாவையே கேரக்டர் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணவங்க சில திமுக காரங்க. சங்கீதா டிவோர்ஸ் கேசியா, விஜய் சைக்கோன்னு சொல்லிட்டாங்க. டே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கடா. இதெல்லாம் நோண்டுனா பால்மலர்ல இருந்து பனிமலர் அப்படியே போனா பால் டாயல் வர எல்லாத்தையுமே நோண்டி நொங்கு எடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை சீண்டி செராய்ச்சி அப்படி ஒருத்தனை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கேரக்டர் அசாசினேட் செய்யற வேலையெல்லாம் அப்படியே மாத்தி வச்சுக்கோங்க தலைவர்களே. இதெல்லாம் இந்த காலத்துல நடக்காது. ஒரு விவாகரத்துக்கு என்னென்ன சொல்பட செய்ய வேண்டுமோ அது எல்லாமே அந்த விவாகரத்து நோட்டீஸ்ல இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, நவம்பர்லயே விவாகரத்தை அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த செய்தியை வெளியிட்டு இவர் சைக்கோ பார்த்து தெரியுமா, இவர் வேற லெவல் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பழைய பால்டாயில் கதையெல்லாம் உருட்டாதீங்க. நான் என்ன இன்னொன்னு கேட்கிறேன், ஏண்டா உங்க கூட்டணியில உங்க கட்சியில இளைஞரணி, அதுவும் குறிப்பா அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த இளைஞரணியில ஒரு முக்கியமான ஒரு நாய் ஒருத்தன் 2 வயசு குழந்தைய பிறப்புறுப்புல விரல விட்டு அவன் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்னிருக்கானே. ஏதாவது ஒரு ஊடகம் பேசிச்சாங்களா? எவனாவது ஒருத்தன் பேசிங்களா? இப்படிப்பட்ட நபர்களை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் தலைமுடிஞ்சு நின்னீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கா? வேற ஒண்ணுமே இல்லைங்க. இங்க ஜஸ்டிஸ் ஃபார் பெருமாள் அப்படின்னு ஒருத்தவங்களுடைய ஒரு வீடியோ இப்ப கொஞ்சம் 2 நாட்களா என்ன யூடியூபர்ஸ் இன்ஃபுளுசர்ஸ் இவனே தான் பேசிட்டு இருக்கோம். வேற ஒரு மீடியா ஒருத்தனும் பேசல. என்ன நடந்துச்சு? அவன் பிறப்புறுப்பை வெட்டி நெஞ்சில ட்ரில் மிஷின் வச்சு ஓட்டையை போட்டு மூஞ்சி ஃபுல்லா சைலன்சரை வச்சு வேக வச்சு அப்படியே கொண்டு போட்டு குளத்துல போட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த செய்தியை ஒரு மீடியா கூட கவர் பண்ணல அப்படின்னு சொல்றதுலாம் நாம செத்து கிடந்தால் இப்படித்தான் இருப்பானுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மனசாட்சியும் நிலவே இல்லை அவங்களுக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு 2 வயசு குழந்தை ஒருத்தன் கொண்டு இருக்கான். ஆசிஃபாக்கு என்ன நடந்துச்சோ அதை விட கொடுமையா இது, அதை விட கேவலம் இது. அதை நடத்தினது உங்க கட்சிக்காரனாவே இருந்துட்டு போட. நான் கட்சியெல்லாம் இழுக்க கூட விரும்பலங்க. ஒரு நாய் அதை செஞ்சிருக்கானே, அது எந்த அளவுக்கு அவன் அந்த வக்கபத்தி இருந்துச்சுன்னா அதை செஞ்சிருப்பான். அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்? ஒருத்தன் டிபேட் நடத்துனீங்களாடா? அப்போ என் வீட்டுல ஒரு குழந்தைக்கு இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் இப்படி ஒண்ணுமே செய்யாம இருக்க முடியாதுல்ல. அந்த அக்கா, அந்த பெருமாள் அப்படிங்கிற அந்த பையனுடைய அக்கா தான் ஒவ்வொரு இடத்துலயா போய் கேட்டு என் தம்பிக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்க, என் தம்பிக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னடா தேவைப்படுது? ஒரு டிவோர்ஸ் கேஸ் தேவைப்படுது. அதுவும் விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து அதுல நீங்க சிலாகழித்து நீங்க என்ன செய்யணும்? கூடி கும்மி அடிக்கணும். அப்படி பார்த்தா கோபாலபுரத்துல அறிவாலயத்துல இல்லாத கேசஸ் இல்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பெருசா மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாரி போயிடும். தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நியூஸ் ஆங்கர்ல இருந்து இங்க நடிகை வர, F1 ஃபார்முலா கார்ல இருந்து அந்த பக்கமா இருக்கக்கூடிய சாதிக் பாக்ஷா வர ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே மௌனமாக இருக்கின்றன. என்ன எங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியாது, இவங்களை என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்தலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஒருத்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசுறது எங்களுக்கு பிடிக்காது.